ஈஸ்வரி பாக்கியா கிட்ட எப்பவும் போலயே ராதிகாவோட சமையல ரொம்பவே மோசமா பேசிட்டு இருக்கா. பாக்கியாவோ உங்களுக்கு அப்படி அவங்க சமைச்சு தரது பிடிக்கலன்னா நீங்க வேணா சமைச்சு கொடுங்க. தேவையில்லாம நான் உங்க பையனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாம ராதிகா கோபியோட ஒய்ஃப்ன்றத மறந்துடாதீங்க. அவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்தாலும் கோபி எதுவுமே சொல்லாம தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பனா உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே ஈஸ்வரியோ என் பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. அந்த சாப்பாடெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? அது மட்டும் இல்லாம உன்னால சமைச்சு தர முடியாதுன்னு மட்டும் சொல்லு. தேவையில்லாம அவ தான் சமைச்சு தரணும். அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லாத. எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கோவத்தோட எந்திரிச்சு போக, அப்ப பாக்கியாவும் இந்த மாதிரி ராதிகா அவங்க கிட்ட ஈஸ்வரிய பத்தி சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொன்னது சரிதான். நம்ம அத்தை கிட்ட முன்னாடியே இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடையும் நம்ம கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்குன்னு அத பத்தி யோசனைகளையும் நின்னுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த செல்வியும், என்னக்கா இங்க சும்மா நின்னுட்டு இருக்க? பொங்கல் ஆர்டர் பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாவா? ரெஸ்டாரண்ட்ல வேற நம்மள எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்களா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றதுக்காக போகலாம் அப்படின்னு அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போக, உடனே பாக்கியவும் சரி நம்ம ஈவினிங் வந்து இந்த பிரச்சனையை பாத்துக்கலான்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடவே, ஆனா மதியமே ராதிகா அன்னைக்கு லீவ் போட்டுட்டு கோபிக்காக ஸ்பெஷலா சமைக்கலாம். ஏன்னா ஈஸ்வரியத்தை சொல்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் சரியில்லாம தான் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சமைக்கலான்னு அதுக்காக பிராக்டிஸ் பண்ணி கோபிக்காக பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பாக்கிய கிட்ட சொன்ன மாதிரியே இந்த விஷயத்த அவங்க வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க கோபிக்கு தானே தன் கையால ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ராதிகா சமைச்சிட்டு இருக்கத பார்த்தாலுமே அதை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு கோபிக்காக அது இதுன்னு ரொம்பவே ஹெல்த்தியா சமைக்கிறதா நினைச்சிட்டு ரொம்பவே நிறைய சமைச்சிட்டு இருக்க. அப்ப இதை பார்த்த ராதிகாவும் ஃபர்ஸ்ட் அது எல்லாமே அவங்களும் பாக்கியாவும் சாப்பிடறதுக்காக தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பக்கத்துல பாக்கியா சமைச்சு வச்ச சாப்பாடு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவங்க எதுக்காக சமைக்கிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசனையில அவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைச்சாலும் கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட ஏதாவது பேசினா பிரச்சனை பண்ணுவாங்க. நாம இதே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஒரு பக்கம் சமைச்சு முடிச்சிடுறாங்க, ராதிகாவும் இன்னொரு பக்கம் சமைச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே டைனிங் டேபிள்ல அவங்க சமைச்சதை அடுக்கி வைக்க, ஆனா அப்போ இது எதுவுமே தெரியாத கோபியோ சரி நம்ம ஆஃப்டர்நூனுமே சாப்பிட்டுட்டு டேப்லெட்டா போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் பக்கம் வரும்போதுதான் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு கோபியை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ரெண்டு பேரும் கோரஸா சாப்பிட வாங்க ஸ்பெஷலா சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. உடனே இதை பார்த்த கோபி ஆடி போய் நிக்கிறாங்க. ஐயோ இப்ப நம்ம யார்கிட்ட போய் என்ன சாப்பிடுறதுன்னு தெரியலையேன்னு நடுவுல போய் உட்கார ஈஸ்வரி கோபிக்கு ஒரு பிளேட் எடுத்து வைக்க, ராதிகாவும் ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த கோபியும் எதுக்காக ரெண்டு பேருமே எனக்காக சமைச்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக பார்க்க, ஆனா ஈஸ்வரியோ கோபியை கட்டாயப்படுத்தி உனக்காக நானே ஸ்பெஷலா ஹெல்த்தியா சமைச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்க, ஆனா ராதிகாவோ எங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சூப்பரா நிறைய புது டிஷ்லாம் ட்ரை பண்ணி சமைச்சு வச்சிருக்கேன், அதனால நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே பிளேட்ல அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோபியை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியோ யார தட்டுல முதல்ல கை வைக்கிறதுன்னு தெரியாம பதறி போய் உட்காந்துருக்கும் போது கரெக்டா அங்க இனியாவும் செல்லியனும் வந்து இந்த காட்சியை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம செல்லியன் ஐயோ நம்ம ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வந்தது தப்பா போயிடுச்சே, பேசாம நம்ம ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிடலான்னு கோபி கிட்ட, அப்பா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதை நான் மறந்துட்டேன், நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அங்க இருந்து கிளம்ப. இனியாவும் ஐயோ எனக்கு டான்ஸ் பிராக்டிஸ் இருக்குப்பா நான் அங்க போறேன்னு அவங்களுமே கிளம்பி போறாங்க. அதே மாதிரி ஜெனியுமே வந்துட்டு நான் பாப்பாவை பார்க்க போறேன்னு அவங்களுமே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக, கோபியோ ஐயோ இப்ப எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா மத்தியானம் சாப்பிடறதுக்காக வந்த பாக்கியாவோ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ஈஸ்வரி மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியா அவங்களோட பக்கத்துல போய் உட்காந்தது மட்டும் இல்லாம உடனடியா அந்த பிளேட் எடுத்து இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த ஈஸ்வரி கோவமா அதை நான் கோபிக்காக வச்சேன்னு சொல்ல, ஆனா பாக்கியாவோ அத்தை யாருக்காக சமைச்சா என்ன, நீங்க என்னோட பொருளை வச்சு தானே சமைச்சிருக்கீங்க, அப்பனா இந்த ஃபுட் எல்லாம் எனக்கு தான், அது மட்டும் இல்லாம ராதிகா சமைச்சதுக்கான காசை எனக்கு ஏற்கனவே தந்துட்டாங்க, சோ அதெல்லாம் அவங்களோட ஃபுட்டு, என்னோட ஃபுட்டை நான் யாருக்கு தர எனக்கு விருப்பம் இல்லப்பா, அது மட்டும் இல்லாம நீங்க சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் எனக்கு ஆசையா இருக்கு, நான் இது எல்லாத்தையுமே சாப்பிட போறேன், சொல்ல போனா இந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் செம்ம டேஸ்டா இருக்கு, நான் பேசாம ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்களுக்காகவும் இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறேன், நீங்க வேணா நான் சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியுமே பாக்கியா ஏன் நீ இப்படி நடந்துட்டு இருக்க, நான் என் பையனுக்காக சமைக்கிறது கூடவா உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் நான் பிடிக்கலலாம் சொல்லலையாத்த, சொல்ல போனா இந்த சாப்பாடு எனக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. உடனே கோபியும் அப்பப்போ நல்ல வேலை பாக்கியா வந்து நம்மள காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ராதிகாவோட சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாவை புகழ்ந்து புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்கா. ராதிகாவோ செம்ம கெத்தா ஈஸ்வரியை பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ கோபி நீ பண்றது சுத்தமா சரியில்லை, அம்மாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு அவங்க அங்கிருந்து போக பார்க்க, ஆனா கோபி உடனடியா எந்திரிச்சு ஈஸ்வரி
ஈஸ்வரிய சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, பக்கத்துல ராதிகா செம்ம டெரரா நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு, அப்படியே அவங்க சைலண்டா உட்காந்துர்றாங்க. அப்ப இத கவனிச்ச ஈஸ்வரி இன்னுமே வருத்தத்தோட சோஃபால போய் உட்கார, அப்போ சாப்பிட்டு முடிச்ச பாக்கியாவும் அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "அத்த இப்பயாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட பையன் மட்டும் கிடையாது, அவங்களோட புருஷனும் கூட. சொல்லப்போனா இப்போதைக்கு உங்கள விட அவங்களுக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இத பார்த்த ஈஸ்வரியுமே ரொம்பவே சோகத்தோடயும், கோவத்தோடயும் உட்கார்ந்துருக்காங்க.